guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனாலே மேக்னட் ஃபேக்ட்ஸ்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம பார்த்துருப்போம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பல இருக்கும்ல. இந்த பாக்டீரியா, சின்ன கொசு, எறும்பு அதெல்லாம் எறும்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நசுக்கிடுவான். ஒரு 50 எறும்பு சேர்ந்து வந்தா கூட ஒத்தையானு சமாளிப்பண்டா அப்படின்ற மாதிரி கையை அப்படி விரிச்சு ஒரு அமுக்குனீங்கன்னா 50 பேர் சேர்த்து கிடப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது துப்ஸு அப்படி இருக்கும். என்னைக்காவது எறும்போட உண்மையான முகம் எப்படி இருக்குன்னு கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு போயிருவீங்க. பேண்டில் இப்படி கொம்பு கும்பலாம் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும் எறும்பு. அது மாதிரிதான் லைஃப் ப்ராப்ளமும். எறும்பை தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா ஏய் என்ன மிரட்டலாம், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் தெரியக்கூடிய விஷயங்கள். இது என்னங்க, இது இப்படியா இருக்கு, என்னங்க ஜூமை போட்டு பார்த்தா இவ்வளவு கண்ட்ராவியா இருக்குங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். அது என்ன ஏதுங்கிறத பார்த்துலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வாழ்ற வாழ்க்கையில போற போக்குல ஏகப்பட்ட பொருட்களை பார்த்துக்கிட்டே போற நம்மளுக்கு அதை உட்காந்து உத்து கவனமா கூர்ந்து பார்க்க நேரம் இருக்காது. ஆனா இப்படிதான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா முரட்டுத்தனமா இருக்கும். அப்படி முரட்டுத்தனமான மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்க முடியற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கூர்ந்து பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க பந்து முனை பேனாக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்றது கொஞ்சம் கிட்ட பார்த்தா தான் தெரியும். பால் பாயிண்ட் அவர்தான் சுத்தி அந்த இங்க ரிலீஸ் பண்ணது. அங்க ஒரு பால் நல்ல அளவுக்கு சின்னதா இருக்க மைக்ரோஸ்கோப்பை வச்சு நெருங்கி பார்த்தா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உள்ள ஒரு ஊரை சேட்டலைட் மேப்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. இன்னும் உள்ள ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்கு. சர்க்கரையை வீட்டு அலமாரியிலயோ இல்ல ரேஷன் கடையிலயோ நீங்க பாத்திருப்பீங்க. அத மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில பார்த்தா வைரம் இதான் டயபெட்டிக்கா கிறிஸ்டல் பாறை சதுரி கிடக்குற மாதிரி பாக்ஸா பயங்கரமா இருக்குல்ல. வெளிநாடுகள்ல பனி பெய்யறத பாத்திருப்பீங்க. ஆனா அந்த பனியில எவ்வளவு டீடைலிங் இருக்குன்னு பாத்திருக்கீங்க? எவ்வளவு அழகா இருக்கு. கடவுளின் படைப்பு. அது எப்படி ஒரு டிசைன்ல வருது? நேரம் மெனக்கிட்டு நேச்சர் உட்கார்ந்து டிசைன் பண்ண மாதிரி அருமையான பனி. பூ மட்டும் இல்ல, பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்பா. இது இப்ப க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. இது எனக்கும் தெரியாது. குலாப் ஜாமுன் அறியாது. க்ளோஸ் அப்ல காட்டினா பெருசா தெரியுது. இது இப்ப பின்னாடி தள்ளி போனா என்னவா இருக்கும்? அந்த பூவோட மகரந்தம். ஓ, நீ அந்த பூவுங்கறியா? பூவோட ஏதோ மனோரமா என்னது? பூவோட மனோரமானா என்ன சொல்றா? மகரந்தம் வந்து பூல அந்த தேன் வரும். பூல மனோரமானா எனக்கு என்ன தெரியும்? நான் உன்ன மாதிரி பழைய கிடையாது. மனோரமா தான் எனக்கு தெரியாது. நடிகர்கள் அந்த நடிகர்கள் புதுசா இருந்தாலும் மகரந்தம் தான். அதுவா இல்லாட்டி அந்த தேன் துளியோ தெரியா? பூல தேன் துளியா இருக்கலாம். தேன் நீ தேன் துளி அப்படி நினைக்கிறேன். எப்பயும் யோசிச்சு சொல்ல மாட்டீங்க. இல்ல முதல்ல ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை தூக்கிடுவே இல்ல. நான் குலாப் ஜாம் சொல்றேன். குட்டி குலாப் ஜாம். ஏன்னா பூவை காட்டுனனாலதான் நான் அதை எனக்கு சத்தியமா என்னன்னு தெரியாது. அப்ப தெரியாது எனக்கு. ஊசியில இருந்து எதுவும் மருந்து லீக் பண்றீங்களா? ஏன்னா அந்த கீழே அந்த நீடில் மாதிரி இருக்கு. அந்த தேன் வடியுது. சரி, ஏதோ பாப்கார்ன். அந்த பாப்கார்ன் வடிக்கிறதுக்கு போது அந்த இது இருக்குல்ல சீடு. அதை யோசிக்கல. அது பாருங்க, பூவோட மனோரமாங்கிறா, இவர் தேன் வடியுதுங்கிறாரு. நான் சொன்ன ஊசியில இருந்து மருந்து ஊத்துதுங்கிற. கடைசியில பார்த்தா வடிச்ச உடனே என்னடா பார்த்தா பாப்கார்ன். நான் மனோரமா தேன்மொழி ஆட்டம் மாதிரி இல்ல. ஒரு கம்பியை கட் பண்றதையும் ஜூம்ல பார்த்தா நல்லா இருக்கு பாருங்க.
நம்ப முடியாத லெவல்ல இருக்குல்ல. சந்தோஷமோ சோகமோ எக்ஸ்ட்ரீமா வரும்போது கூடவே சேர்ந்து வரதுதான் கண்ணீரும். எமோஷன்ஸ் எப்படி இருந்தாலும் வெளியே வரது வெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணமா சோகத்துல அழுத கண்ணீரை ஐயா கண்ணால அழுதா கண்ணீர், சும்மா இருக்கும்போது அழுதா வாயில வந்துச்சு இல்ல, சும்மா இருக்கும்போது சில வேலை அழுவாங்க. சாண்ட்ரா மாதிரி எனக்கு இப்ப வருது சிரிக்க. சிரிக்கும் போது வந்தா சிறுநீரா? எனக்கு தெரிஞ்ச ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? இதை சொல்லு. சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கும்போது வந்தா இளநீர். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா என்ன கண்ணீர் இவ்வளவு அழகா இருக்கு. சந்தோஷமா இருக்கும் போது வேற கண்ணீரை வச்சு பார்க்கும் போது சந்தோஷ கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அதுல ஆனந்த கண்ணீர் காஞ்சி போயிருக்கு, கவலையில் அழுத கண்ணீர் ஆடி இருக்கு. வித்தியாசம் இருக்கு. ஏங்க கவலையில் அழுதா ஏங்க கலர் அடிக்குது, சந்தோஷத்துல வறண்டு போயிருக்கு. அதுக்கு காரணம் இருக்கும் போல. ஏதாவது கவலை கண்ணீர் எடுத்து பார்க்கணும். ஏங்க இங்க பாருங்க, அந்த கிளியரா வர்ற தண்ணியே கலர் அடிக்கும் போது மஞ்சள் கலர்ல யூரின் எவ்வளவு கலர் இருக்கு. அப்பா பார்க்க முடியாது. உங்களுக்கு தான் அப்படியெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு கட்டலாம் போல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன்ட்ரோ மாதிரி இருக்கு. எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்ணீர்லயே டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அத்தி பழத்தை விரும்பி சாப்பிடுற நண்பரா, அப்ப இந்த உற்று நோக்கல் உங்களுக்கு தான். நீங்க சாப்பிடுறது நான்வெஜ் பழத்தை தான். ஊறிக்கிட்டு இருக்க எறும்ப பார்த்திருப்பீங்க, அதுக்கு உருவம் இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கீங்க. லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியும். எப்ப இருக்கு நம்ம ஹேர் ஸ்டைல்? இருக்கிற பல்புக்குள்ள கூட கூர்ந்து உத்து ஆழமா பார்த்தோம்னா பயங்கரமான கட்டடக்கலை மாதிரி தெரியும். ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வர பயப்பிள்ளைகளுக்கு கூட அதை மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்த்தா தூக்கம் வந்துடும். இதுதான் ரத்தமா? satisfying videos. மாதுளை பழம் விதைகள் மாதிரி பார்க்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா, ஏதோ பிஸியான தெருவுல கூட்டம் நகர்ற மாதிரி இருக்குல்ல. புல்வெளியில வெறுங்கால நடக்கிறதுக்கே பலருக்கு புல்லரிச்சு போகும். ஆனா ஒரு புல் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அதை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு தோணும். மாதிரி நல்லா சிரிச்ச முகமா இருக்குல்ல. பிளாஸ்டிக் பண்ண அப்ப அவங்களுக்கு உயிர் இருக்கு. அதாங்க இந்த புல்ல எடுத்து இப்படி செஞ்சீங்கன்னா கிச்சி கிச்சி வருங்க. புல்லு சிரிக்குது. இப்ப தெரியுதா ஏன் புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு? இவ்வளவு நல்லவங்களா சிரிச்ச முகத்தோட வர வைக்கும் போது எப்படி திங்க மனசு வரும்? ஆனா அந்த மாடு மட்டும் அவங்கள தின்னு போட்டு அவங்க மேலே சாணி போடும். நன்றி கேட்ட மாடு. பண்ணி சுத்தினா எப்படி இருக்கும்? ஹீட் பண்றாங்களா? ஹீட் பண்ணிட்டு சுத்தும் போது அந்த அப்படியே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்மார்ட் போன் டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும்னு பார்த்து வாங்குற யாருமே இந்த அளவுக்கு பக்கத்துல பார்த்துக்க மாட்டாங்க. பிக்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம போன் ஸ்கிரீன். இந்த சவப்பணியில பச்சையில இருக்க புள்ளிகள் தான் பிக்சல்ஸ். இது ஒண்ணு சேர்ந்து தான் ஓடுது டிவைஸ். இந்த தம்மா துண்டு உயிரினம் தான் உங்களை தூங்க விடாம பண்ணுது. என்ன வயித்துல இருக்க பூச்சி. இப்பதான் வெளியே முட்டையில இருந்து குழந்தை வளர்ற வீடியோ தான் இது. ஜிம்முக்கு போறது, வெயில நடக்கிறதுன்னு பாடியை ஹீட் ஆக்குற வேலைகளை பார்க்கும்போது உடனடியா கூல் டவுன் பண்றதுக்காக தான் எல்லாருக்கும் வேர்வை வரும். ஆனா அது எப்படி வரும்னு பார்த்திருக்கீங்க? ஸ்கின்ல சின்ன சின்ன துளியா ஒண்ணு சேர்ந்துதான் வேர்த்து ஊத்துறது வேலை பார்க்குது. மழை பெய்யற நேரத்துல நத்தையை பார்த்திருப்பீங்க, ஆனா அது எப்படி தண்ணி குடிக்கும்னு பார்த்திருக்கீங்க? என்ன மூஞ்சியா குடிக்குது? குடிகார பையன். கோதுமை மாவு உடம்புக்கு நல்லதுதான், ஆனா கோதுமை மாவை க்ளோஸ்ல பாக்குறது கோதுமை மாவுக்கு உயிர் இருக்கா?
பூச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. ஊர்ந்துகிட்டு தெரியுற இந்த உயிரினத்துக்கு பேர் தான் ஃபுட் மைக்ஸ். முடியில இருக்க பேன் மாதிரியே மாவுகள்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பேர்னு சொல்லலாம். நாம எல்லாரும் ஷார்ப்னரை வச்சு பென்சிலை சீவி இருப்போம். ஆனா அந்த ஷார்ப்பா நோக்கி இருக்கமா? நல்லா இருக்கு. சரியில்லாத உடம்புக்குள்ள மருந்து செலுத்துறதுக்கு மெயினான மெத்தடுகள்ல ஒண்ணுதான் ஊசி. ஊசி போடுறதையோ பாக்குறதுக்கே பலரும் பயப்படும் போது அதே மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உள்ள போகுதாங்க ஸ்கின். அதோட ஊசி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் பாக்குறதுக்கும் குளிய விடுங்க. எவ்வளவு ஸ்கின் இது? அவ்வளோ காய்ச்சி இவ்வளவு பேசுற நம்ம ஸ்கின் அப்படிதான் இருக்குமா? உள்ள போக போக இப்படிதான் இருக்கும் போல ட்ரையா. ஏங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சு பார்க்கறதே நல்லது போல இருக்கு ஐயா. யார் விட்டு ஸ்கின்னுங்க இது? ஒட்டி வச்சிருக்கு. இது நாளைக்கு உதிர்ந்துரும் போல இருக்கு. அடே இது ஸ்கின்னாடா? க்ளீனிங் பண்ணப்பட்ட மலை புகை மாதிரி இருக்கும். கோடு கட்டுறதையும் பக்கத்துல போறவன கொட்டுறதையும் வேலையா வச்சிருக்க இந்த ஹனிபி கொஞ்சம் அருகில ஜூம் பண்ணி பார்த்தா அழகா இருக்கு. கொடூரமா இருக்கு. ஏதோ பம்பிள் பீ கார் மாதிரி பயங்கரமா இருக்குல்ல. சைனிங் எவ்வளவு டீடைலிங். பர்ஃபெக்ட்டான வேலைப்பாடு. பெட்டா வளர்க்கிற பூனையோ நாயோ தூக்கி பிடிச்சு கொஞ்சம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த பெட்டா இருக்க பிராணிகளோட முடியில இருக்க மொரட்டு மேட்ரு மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் தெரியும். இந்த வெறுங்கண்ணுக்கு தெரியாத பூச்சி தொல்லை வராதுன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்தா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது கையில இருக்க பண நோட்டை தான். ஏன்னா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீடைல்களை கண்டுபிடிக்கலாம். காந்தி தாத்தா ட்ரெஸ்ல இருக்க இந்தியாங்கிற பேரு, கண்ணாடியில இருக்க 200 RBIங்கிறது, அந்த பக்கம் இந்தியான்னு ஹிந்தியில எழுதி இருக்கிறது, அது போக 200 RBIன்னு சுத்தி எழுதி வைக்கிறதுன்னு டீடைலிங்லாம் சும்மா பார்த்தா தெரியாது. கிழிச்சு பேசுறதுல இருந்து வலிச்சு நக்கிறது வரைக்கும் எல்லா வேலைகள்லயும் முக்கிய பார்ட்டா இருக்க இந்த நாக்க எப்படியா பார்த்தா ஸ்மூத்தா இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இப்படி போய் ஒட்டிச்சுக்கிறேன். கடல் ஆழத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் டேஸ்ட் பார்க்கிறதுக்கு தேவையானதாவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே இதுவும் ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல இருக்கும். இத டங்க் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தனித்துவமா இருக்கும். அவதார் 3ல கூட நீங்க பார்க்காத ஏலியன்லாம் ஒரு குளத்துல இருந்து எடுக்கிற வாட்டர்ல உங்களால பார்க்க முடியும். கவனிக்கணும். எல்லா விஷயத்தையும் பார்க்கறோம். குளத்துல இருக்கிற தண்ணியில இவ்வளவு பூச்சா? குளக்கரையில கக்கூஸ் போறவங்க நிலைமை என்னவா இருக்கு? இந்த தண்ணி எடுத்தா கழுவுறீங்க. நம்ம சும்மா இறங்கி நடந்தாலுமே அது நம்மளுக்கு போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்பீஷீஸோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு பேசுறோம், நம்ம குடிக்கிற தண்ணியில கூட என்னெல்லாம் இருக்கா? கொதிக்க வச்சுதான் குடிக்கிற, ஆனாலும் சொல்ல முடியாது. உங்களோட கண்ணை, அதாவது மனித கண்ணை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இது அழகா இருக்கு. மைசல் இருக்க வைக்கிற ஏதோ முரட்டுத்தனமான விண்வெளி நிகழ்வு மாதிரியே இருக்கு. இதுல பிளாக் ஹோலும் இருக்குல்ல. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்க்காத விஷயங்களை மைக்ரோஸ்கோப்பால உங்களுக்கு காட்டி இருப்போம் நாங்க நம்புறோம். முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. கூகுள் பண்ணி பார்த்து நான் யோசிக்கிறேன். கூகுள் மிஸ்டி பார்த்து வித்தியாசம் ஒரு பாட்டே வரலையே. கூகுள் பண்ணி அதுல என்ன பார்த்தே. ஓ சரி சரி சரி. கூகுள் பண்ணி பார்த்தே. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்தா எவ்வளவு சிலது அழகா இருக்கு. அந்த புல்லு சிரிக்கிறது நல்லா இருந்துச்சு. அதாவது வெளியே நமக்கு என்னங்க இது அப்படின்னு பாக்குறத ஜூம் பண்ணி பார்த்தா அழகா இருக்கு. வெளியே அழகா இருக்குல்லன்னு ஜூம் பண்ணி போய் பார்த்தா என்ன கண்டாவீங்க அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நாக்கெல்லாம் பாத்தீங்களா, ஏதோ பிஞ்சு போன கக்குஸ்ல போட்ட கார்பெட் மாதிரி அங்க இங்க பிஞ்சு போய் கிடக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எங்களையும் க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு போங்க. பயமா தான் இருக்கு. எப்படி
அழகா இருக்கேனா? எல்லாரும் சொல்லுவாங்க போன் பூட்டி. நான் சொல்லுவாங்க போன் பூட்டியா, என்ன நீ தூரத்துல இருடா, கிட்ட வராதடா. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.